சாதனம்ங்கிறது இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் ஒரு பாதை. கடவுளை அடையிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு. அதில் ஒன்று பஞ்சாட்சரம், சிவாய நம. அப்படி இந்த பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா சாதனைன்னு போட்டு சாதனம்னு போட்டு ப்ராக்கெட்டில் திருவேந்திரத்துன்னு போட்டுருவோம். ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாமே பாதை தான். இருந்தாலும் அதை நான் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சவுண்டுங்கிறது நம்ம முக்கியம். சவுண்ட் அப்படி இப்போ சூரியனுடைய ஒளி இருக்கு. அந்த சூரியனுடைய ஒளி இருக்க லைட், அது வந்து இருட்டுள்ள நுழையாது. நுழையுமா? இருட்டுள்ள நுழையுமா? வெளிச்சம் இருட்டுள்ள நுழையுமா? நுழையுமா? நுழையாதா? வெளிச்சம் இருட்டுள்ள நுழையாது. லைட்டு வந்து இருட்டுக்குள்ள நுழையாது. ஆனால் சவுண்டு இருட்டுக்குள்ள நுழையும். சவுண்டு இருட்டுக்குள்ள நுழையும். நான் சவுண்டுன்னு சொல்கிறது ஓம், ஏதோ எனி மந்திரம். அப்போ இப்போ நான் சொல்கிறது லைட்டா சவுண்டா? நான் சவுண்டு சொல்ல போகிறேன், இதுதானே? இப்போ ஒரு அந்த சவுண்டு எத்தனையோ ஒளிகள் இருக்குது. சூரிய ஒளி, சந்திர ஒளி, நட்சத்திரங்களுக்கும் ஒளி உண்டு. நட்சத்திரங்களுக்கு ஒளி உண்டு. அதே மாதிரி தீபத்தில் ஒளி உண்டு. மின்னல் அடிக்கிறதுல அதுவும் ஒளி தான். இதெல்லாம் வந்து லைட்டிங். இந்த லைட்டிங் வந்து இருட்டுக்குள்ள நுழையாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய சவுண்டு இருக்குல்ல, அது இருட்டுக்குள்ளே நுழையும், உயிருக்குள்ளே நுழையும். உயிருக்குள்ளே நுழைஞ்சு போகும். அப்போ அந்த சவுண்டை பற்றி நம்ம படிக்கணும். இப்போ ஓங்காரம் அப்படின்னு ஒன்று எடுத்துப்போம். ஏன்னா ஓங்காரத்துலேருந்து அந்த சவுண்டு வரப்போகுது. இப்போ பூமி சுற்றுது, எல்லாருக்கும் தெரியும். 23 டிகிரி சாஞ்சி சுற்றுதுங்கிறோம். பூமி சுற்றுதுன்னா சும்மாவா சுத்தம்? அவ்வளோ பெரிய சவுண்டு உள்ள பூமி இவ்வளோ பெரிய சுற்றுது இல்லை? சவுண்டு கேட்குமா கேட்காதா? கேட்கலையே. இந்த கோயிலில் வவ்வால் தொங்கும். வவ்வால் சத்தத்தை கேட்டுறீங்களா? சத்தம் போடும் தெரியுமா? கேட்டுறீங்களா? யாரும் கேட்டுக்கணும். அந்த சவுண்டு சாதாரண சவுண்டாக இருக்காது, பெரிய சவுண்டு. அந்த சவுண்டு, அதுக்கு ரிக்டார்னு பேர். அந்த சவுண்டை நம்ம கேட்க முடியாது. கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம காது இல்லை. ஏதோ ரிக்டார்பாங்க, அது அவ்வளவு. அதே மாதிரி பூமி சுற்றுது. அந்த பூமி சுற்றுற சவுண்டை வந்து நம்ம கேட்க முடியாது. சரி, எந்த மாதிரி சுற்றுது? அது என்ன சவுண்டு சார்? என்ன சவுண்டு சார் அப்படின்னா அதுதான் ஓம். இது எங்கே சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது உங்களுக்கு யார் சொன்னா? நீங்கள் பார்த்தீங்களா? கேட்டீங்களா? கையில் திருமந்திரத்தை எடுத்துக்கணும். திருமந்திரம்தான் சைவ சித்தாந்தத்திற்கு பிரைமரி டாக்குமெண்ட், மூல நூல். புரியுதா? ஓங்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கலந்த அந்த பஞ்சபூதங்களுடைய கலவை இருக்க ஓங்காரம். ஓங்காரத்து உள்ளே உதித்த சராசரம், அண்ட சராசரம் எல்லாம் ஓன்னு பேரிரைச்சு. ஓங்காரதீதத்து உயிர் மூன்றும் உற்றன ஓங்கார சீவன் பரசிவ ரூபமே. ஓங்கார சீவன்
அப்போ உயிருக்குள்ள சவுண்டு எல்லாம் ஓங்காரம் தான். உடம்பு ஓங்கார வடிவம். நம்ம எங்கே இதில் படுத்திருப்போம்? நம்ம கருவறையில் படுத்திருக்கோம். எப்படி படுத்திருப்போம்? ஓங்காரம். உடம்பினுடைய வடிவம் மானிட வடிவ யாக்கை சிவலிங்க வடிவு ஓங்காரம். டூம் மண்டையை பாருங்க. கோயில் டூம் இருக்க கோயில் வைப்ரேஷன் கிடைக்கும், சவுண்டு வரும், வைன்னு சவுண்டு வரும். பழைய காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா சவுண்டு நுழையும். அப்போ அந்த சவுண்டை பிடிக்கணும். குண்டல் நீங்கிறோம் சவுண்டு ஓம். சரி, அப்போ இந்த சவுண்டு உள்ள என்ன இருக்குது? சப்த பிரபஞ்சம்னு பேர். சப்த பிரபஞ்சம். பஞ்சம்னா 5, பிரன்னா மேலான, பிரபஞ்சம்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை பிரபஞ்சம். பிரபஞ்சங்கிறதுக்கு வார்த்தை 5ன்னு சொல்லலாம். இந்த பஞ்சபாத்திரம் இருக்குல்ல, அது என்னது? பஞ்சபாத்திரம். ஆமாம், 5 எங்கே இருக்குல்ல? எங்கே இருக்கு 5? ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று வச்சுருப்பீங்க, உத்தரணி. ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுருப்பீங்க, 2 தானே இருக்குது. சரி, இது ஒன்று வச்சுருப்பீங்க, கீழே ஒரு பாத்திரம் 3 தானே இருக்குது. அப்படி பஞ்சபாத்திரமாகும். பஞ்சபாத்திரம் தான், அது தப்பு கிடையாது. அதாவது பஞ்சபாத்திரம் கரெக்டு தான், அது வார்த்தை கரெக்டு தான். ஆனால் பஞ்சங்கிறதுக்கு நம்ம 5ன்னு பேர் வச்சோம் பாருங்க, அது தப்பு. அந்த இடத்துல தப்பு. பஞ்சபாத்திரம் எப்படி இருக்கு? மேலே விரிஞ்சு கீழே ஒடுங்கி அப்புறம் கீழே விரியுதா? விரிந்து ஒடுங்குதல் அதானே? அப்போ பிரபஞ்சம், அது பிரபஞ்சம் எப்படி ஒடுங்கி விரியுதோ, பிரபஞ்சம் ஒடுங்கவும் செய்யும், விரியவும் செய்யும். சொல்லி கொடுத்துருப்பாங்களே சைவ சித்தாந்தில் வருமே, நாதத்திலேருந்து மண் வரைக்கும், மண்ணிலேருந்து நாதம் வரைக்கும் சொல்லியிருப்பாங்களே, 36 தத்துவம் சொல்லியிருப்பாங்களே. ஒடுங்குதல் முறை, விரிதல் முறைன்னு ஒன்று இருக்குது. உலகத்தை இந்த சர்க்கஸ் கூடாரம் மாதிரி அப்படி ஒடுக்கிக்கலாம், அப்படி விரிச்சிக்கலாம். அப்படி ஒடுங்கி விரிகிறது பிரபஞ்சம். அது மாதிரி கீழே பஞ்சபாத்திரம் விரிஞ்சு ஒடுங்குதா இல்லையா? இது பஞ்சபாத்திரம். 5 இல்லை. இன்னைக்கு யாரும் தெரிஞ்சோம், நல்ல வேலை வாழ்க்கை. அந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய சவுண்டுக்கு பேர் ஓம். அந்த ஓமுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓமை உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள சிவாய நம என்ற 5 எழுத்து இருக்கும். எழுத்திருக்கு ஓம் சிவாய நம. ஓமுக்குள்ள தான் சிவாய நம இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஓம் சிவாய நமங்கிறோம். ஓம் சொல்ற போகிறது நம்ம ஓமும் சிவாயனமும் ஒன்று தான். சார பாம்பு என்ன அர்த்தம்? ஆமாம், அதே மாதிரி தான் ஓம் சிவாய நம. புரியுதா? ஓம் எதுக்கு இருக்குன்னா, இப்போல்லாம் இந்த லைட் வந்துருச்சு. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லைட் இருக்கும். அந்த டியூப்லைட்டில் ஸ்டார்டர் ஒன்று இருக்கும், இன்னாண்ட சோக்கு இருக்கும். பார்த்துறீங்களா? சரி, லைட்டு எரியறதுக்கு ஸ்டார்டர் வேணும். லைட்டு எரியுது, ஸ்டார்டரை கைட்டி விட்டாலும் எரியும். எரியுமா எரியுதா? லைட்டு எரியறதுக்கு ஸ்டார்டர் வேணும். லைட்டு எரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம், அப்போ தேவை இல்லை. அப்போ ஆரம்பத்தில் ஓம் சிவாய நம்ம வேணும், ஒரு காலத்தில் வேணாம். புரியுதா? நானேயே தவம் செய்தேன் தான், சிவாய நம்ம என பெற்றேன் தான், ஓம் சிவாய நம்ம பெற்றேன்னு சொல்லலை. புரியுதா? அட்வான்ஸ் லெவலில் சிவாய நம்ம, ஆரம்ப லெவலில் ஓம் சேர்க்கணும். புரியுதா? ஸ்டார்டர் மாதிரி ஞாபகம் வச்சுங்க.
உய்யினெறி காட்டி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறுபெறுவார் அச்சோவே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அச்சோன்னு வந்ததுனால அச்சோபதிகம் இல்லையா? என்ன அதிசயங்கிற பாத்துல ஒரு மதுரை வார்த்தை. இது மதுரையில் வாழ்றவங்களுக்குள்ள வார்த்தை அச்சோங்கிறது. வழக்கு சொல், வட்டார சொல். உய்யும் நெறி காட்டி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை. இப்போ ஓங்காரத்துக்குள்ள இருக்குன்னா சீவா ஏ நாம இருக்கு. ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறுபெறுவார் அச்சோவேன்னு ஒரு மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. சரி, ஓங்காரத்துக்குள்ள இருக்கிற உட்பொருள் என்னென்ன இருக்கு? சி வ ய ந ம இருக்கா? அது என்ன இருக்கு? ஓரெழுத்து ஒரு மொழின்னு பேர். சி என்பது சிவத்தை குறிக்கும். நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு இன்றையோட அந்த அந்த பஞ்சாட்சரத்தில் என்ன கேட்டாலும் நீ சொல்லித்தர. ஸோ திருவேந்தெழுத்தில் எவ்வளோ நேரம் தராது. சி என்பது சிவத்தை குறிக்கும். வ என்பது அதோடு சேர்ந்து வரக்கூடிய சக்தியை குறிக்கும். சிவசிவதான். சி 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 வா வான்னு சொல்றது இல்லை. சொல்றேன் சீன்னா சிவபெருமான். வா என்பது அதோடு சேர்ந்த சக்தி. நெருப்பும் சூடும் போல பிரிக்க முடியாது. சிவ ய ஆன்மா, ந மறைப்பாற்றல். கடைசியில் தள்ளி விட்டுறணும் எதை? மாவ. மா என்பது ஆணவ மூலம். சி வ ய ந ம ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. இதுக்கு பேர் ஓரெழுத்து ஒரு மொழி. சுந்தரருடைய தேவாரத்தில் அந்தியும் பகலும் அஞ்சி பதம் சொல்லி, இதுதான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். தட்ஸ் கால்ட் சுந்தரர் தேவாரம். என்ன சொல்றார்? 5 பதம். பதம்னு சொன்னால் ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பூ, கை, வா, கானா சோழ. கானா சோழ ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். ஒரு எழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ பூ வாங்கிட்டு வாங்க, பூ ஒன்று தானே, அதுக்கு அர்த்தம் இருக்குல்ல? அது மாதிரி ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம். சி என்பது சிவன், வ என்பது பராசக்தி, ய என்பது உயிர் அல்லது ஆன்மா. நீங்கள் ஆன்மான்னு போட்டுங்க. ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறவங்க போய் உயிர்னு எழுதக்கூடாது, ஆன்மான்னு எழுதணும். நா என்பது மறைப்பாற்றல், மா என்பது ஆணவம். ஏன் சார் உயிர்னு எழுதுனா என்ன சார்? உயிர்னு ஏன்னா உயிர் ஏன் எழுதுதான்னு சொன்னா எழுது தப்பு கிடையாது. ஏன் எழுதணும்னா ஆன்மானா பக்குவப்பட்ட உயிருக்கு ஆன்மா. இப்போ நீங்களாம் பக்குவப்பட்ட உயிர் தானே? பக்குவப்படலையா? பக்குவப்பட்ட ஆன்மா. அப்போ ஆன்மா எழுதி. இப்போ ஒரு பசுமாடு செத்து போச்சுன்னு வச்சிங்களேன், இந்த பசுமாட்டினுடைய ஆன்மா சாந்தி அடையன்னு சொல்கிறோமா? என்ன சொல்கிறோம்? ஒரு நாய் செத்து போச்சுன்னா நாய்க்கு என்ன சொல்லுவோம்? நாய் செத்து போச்சுன்னு சொல்லுவோம். நாயினுடைய ஆன்மா சாந்தி அடைய என்ன சொல்கிறோம்? சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ நமக்கு பக்குவம் இருக்கா இல்லையோ, மனிதனுடைய ஆன்மா பக்குவப்பட்டிருக்கு. யார் ஒரு பக்குவப்பட்ட உயிருக்கு ஆன்மா என்று பெயர். அது பாசத்தோடு கட்டியிருந்தா பசுன்னு பேர். புரியுதா? வீட்டில் நம்ம பசுவாக இருந்தோம் 10 நாளைக்கு முன்னாடி, பாசத்தில் கட்டியிருந்தோம். நைட்டில் தூங்க போயிட்டோம், சாப்பிட்டு விட்டு உயிராக இருந்தோம். இங்கே உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம், ஆன்மாவாக இருக்கும். 3 ஒன்று தானே? வெவ்வேறையா? நிலை மாறுது, ஆளை பேர் மாறுது இல்லையா? இப்போதே ஆன்மாவாக இருக்கீங்க. 5 மணிக்கு மேலே டீ காஃபி சாப்பிட்டு தூங்க போயிட்டீங்கன்னா அது அப்போ உயிர் தான், அப்போ ஆன்மா. எப்பப்பெல்லாம் பக்குவமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ஆன்மா. எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் பசு.
அப்போ எப்பெல்லாம் தூங்குறோமோ அப்போல்லாம் உயிர். ரைட்டு, ஓகே. அப்போ எல்லாம் ஒன்று தான். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரங்கிறது இதை திருவைந்தெழுத்துங்கிறோம். இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேதம் நான்கினு மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. அது சந்தேகம் இல்லையா? வேதம் என்பது ஒரு பெரிய மரம். வேதங்கள் ஐயால் என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் எல்லாம் சிவபெருமான கும்பிடுதான். அதானே? நான் சொல்லலைங்க, எல்லாமே இரவல் தான். என்னுடைய அனுபவம் தனியாக சொல்லுவேன். இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருவேன். சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது இது என்னோட அனுபவம் சொல்லிடுவேன். அது வேற. வேதங்கள் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. எது மெய்ப்பொருள்னா சிவபெருமான். நாதன் நாமம் நமச்சிவாயவே. அது என்ன நாதன் நாமம் நமச்சிவாயவே? அப்போ சிவபெருமானுடைய பேரா? அவருக்கு 1000 பேர் இருக்க. சகஸ்ரநாமம் வச்சிருக்கோம்ல, என்னம்மா 1000 பேர். உண்மையான பேர் என்ன? சிவபெருமானுடைய உண்மை, சிவபெருமானுடைய வச்ச பேர், உண்மையான பேர் நமசிவாயம். ஆனால் இச்சி போடணும். இச்சி போட்டால் நவுன், இச்சி போடலன்னா மந்திரம். எழுதிங்க. நுட்பமாக சொல்கிறேன். அது பேர் வைக்கணும்னா நமச்சிவாயம்னு பேர் வைக்கணும். ஆனால் மந்திரம் சொல்லும்போது நமசிவாயம் கட்டும். இச்சின்னா நவுனு. இங்கே இந்த மாதிரி தமிழில் சொல்லணும். என்னங்க நவுன்னு தமிழில் சொல்லணுங்க. அப்போதான் ஏன் புரியும்? அது வேற. அதோட சரி இருக்கட்டும். பெயர் சொல்ல புரியாதீங்க. இது நவுன் அப்படின்னா கரெக்டா புரியும். அது இருக்கட்டும். இப்போ இதை எதுக்கு நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா, ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்திய புகுந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. சிவஞான சித்தியார். ஏன் சொல்லணும்? மருந்தினால் ஆகாதது மந்திரத்தால் ஆகும். அந்த காலத்தில் மந்திரத்திலே ஜெயிச்சுட்டு விட்டாங்க. இப்போ மந்திரம் சொல்கிறது இல்லை, எல்லாமே வைத்தியத்துக்கு போயிடுது. அந்த காலத்து வைத்தியம் வேற, மந்திரம் சொன்ன. சித்தர் என்ன சொல்கிறாங்க? ஓசை தரும் அஞ்செழுத்தை சிவாய நம என்ற மந்திரத்தை விதிப்படி உச்சரிக்க ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே சிவாய நம என்ற மந்திரத்தை குருநாதர் சொன்னபடி உபதேசித்து வந்தால் பாசமெல்லாம் நீங்கிவிடும். பாசம் ஒருவ, பாசம் நீங்குவதற்காக உள்ள மந்திரம். புரியுதா? எப்படி சார் நீங்கும் அப்படின்னா, ஒருதெல்லாம் நீங்குது. இந்த காலத்தில் இந்தியாவுக்கும் சிலோனுக்கும் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. இப்போ கூட விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம போகிறோம், இங்கேருந்து போகிறோம், இலங்கையை நெருங்க 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 இந்தியா மறையும். இந்தியாவை நெருங்க 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 இலங்கை மறையும். அதானே? இப்போ சிவாய நம மந்திரத்தை சொல்ல 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 பாசம் மறையும், சிவம் நெருங்கும். என்ன சொல்றாரு? பாசம் ஒருவ, பாசம் நீங்கணும்னா விதி என்ன மஞ்செழுத்து குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொல்லணும். அதான் தீட்சை முதல்ல சொல்லிட்டேன். சரி, ரெண்டாவது ரைட்டு, ஓகே.
இறைவன் மேல் தொடர்பை உண்டாக்குவது. இப்போ ஏன் சிவாய நம்ம சொல்லணும்னா, ஒரு மந்திரம், நான் உள்ள நுழையில மந்திரம் சொல்கிறேன், 5 எழுத்து. அது உள்ள நுழைஞ்ச நிறையா இருக்குது. நடராஜருடைய திருமணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் திருவைந்தெழுத்து. மந்திரமாக சொன்னால் சிவாய நம்ம, உருவமாக சொன்னால் நடராஜர், வேறு ஒன்றும் இல்லை. உண்மை விளக்கம் ஃபுல்லாக அதான் நடக்குது, அது உள்ள முழுக்குமா அதுதான். இப்போ மேலே வந்து பட்டம் பறக்குது, கீழே நம்ம நிற்கிறோம். நமக்கும் பட்டத்துக்கும் என்ன தொடர்பு? நூல் தானே. இந்த நூல் தான் பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து. ஏன் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்குவது பஞ்சாட்சரம் அல்லது திருவைந்தெழுத்து. தமிழில் திருவைந்தெழுத்து, வடமொழியில் பஞ்சாட்சரம். புரியுதா? சரி, ரைட்டு. தொடர்பு உண்டாக்கியாச்சு. தொடர்பு உண்டாக்குறது ரைட்டு. இன்னொன்று என்ன செய்யலைன்னா, காலையில் சொன்னோம்ல ஆகாமியம், இந்த ஆகாமியத்தை ஏற விடாமல் பாதுகாக்குது. இந்த ஆகாமியத்தை ஏற விட்டா என்ன ஆகும்? சஞ்சீகத்தில் போய் உட்காந்துடும். அப்போ சிவபெருமானுக்கு தலைவலி உண்டாயிடும். ஏன்னா அதை வேற தீர்த்தாகணும். ஏற்கனவே லோடு ஓவராக இருக்குது. இந்த மேல்வினையை ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த சிவாய நம்ம பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். இப்போ ஓதுறதுக்குள்ள ரீசன் சொல்லிட்டேன். சரி, இதில் எத்தனை வகை இருக்குது? வகை இருக்குல்ல. இப்போ ரொம்ப இந்த பாடத்தில் டெப்த்து எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்லிவிடுவேன். எவ்வளோ மேக்சிமம் இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே. நிறையா இருந்தாலும் நான் சைவ சித்தாந்தத்துக்கு மட்டும் உள்ளதை மட்டும் சொல்ல போகிறேன். அந்தாண்ட அடுத்த ஏரியாவுக்கு நான் போகலை. சரி, இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்பொழுதுமே ஸ்தூலம்னா ஒரு ஆர்டினரி நிலை தான், சாதா நிலையில் இருக்கக்கூடியது ஒரு ஸ்தூல பஞ்சாட்சரம். அது நமசிவாய, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸ்தூல பஞ்சாட்சரம்னா நமசிவாய. சரி, சூக்கும பஞ்சாட்சரம் மாத்திருங்க அப்படியே, சிவாய நம. சரி, அதிசூக்ம பஞ்சாட்சரம் சிவாய சிவ. சிவாய சிவ அப்படி எழுதிங்க. அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன். சிவாய சிவன்னு போட்டு பிராக்கெட்ல சிவாய சிவ போடுங்க. ஏன் நெடில் சொல்கிறேன் சில இடத்துல? ஸ்தூல பஞ்சாட்சரம் நம சிவாய நெடில் போட்டே போடுங்க. வாவுக்கு வந்து 2 மாத்திரை கொடுத்தே போடுங்க, பேசிக்கலாம். சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நம எழுதிங்களா? அதிசூக்கும பஞ்சாட்சரம் சிவாய சிவன் எழுதுங்க. நெடில் போட்டே போடுங்க. இந்த அதிசூக்கும பஞ்சாட்சரம் சிவாய சிவ போட்டிங்கல்ல, பிராக்கெட்டில் காரண பஞ்சாட்சரம்னு போடுங்க. பிராக்கெட்டில் இன்னொரு பேர் இருக்கு, காரண பஞ்சாட்சரம் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு சில சித்தாந்தம் நடத்துகிறோம், சித்தாந்தம் படித்தவங்க தான், அதுக்குள்ளே இன்னும் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். வகுப்பில் எல்லாத்தையும் பேச முடியாது, நேரம் இருக்காது. அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு இது வேற ஒரு செட்டப், இது வேற ஒரு கண்ணோட்டம். அதனால் காரண பஞ்சாட்சரம் போட்டிங்களா? பிராக்கெட்டில் போட்டுங்க. காரண பஞ்சாட்சரம்னு பேர், அதுக்கு பேர். மகா காரண பஞ்சாட்சரம் சிவ. இப்படி அப்படி போட்டுங்க, சொல்றேன். எழுதி மகா காரண பஞ்சாட்சரம் சிவ. அதாவது சிவாய சிவ அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் காரண பஞ்சாட்சரம். அதுக்கு இன்னொரு பேரு தான் அதிசூக்ம பஞ்சாட்சரம். ரெண்டும் ஒன்று தான். அப்போ மகா காரண பஞ்சாட்சரங்கிறது சிவ. சிவ அவ்வளோதான். நானும் இன்னும் போடாதீங்க, எங்கேயும் போடாதீங்க. அவரையும் பிடிச்சி இழுக்கிறீங்க.
இன்னும் மந்திரம் மட்டும்தான். சிவனே எழுதிங்க. அப்புறம் 5வது மகாமனு. மகாமனு அது சி. மனு 2 சொல்லி அம்மா நீ எழுதுங்கம்மா. அம்மா இப்போதாம்மா ஆரம்பிக்கிறேன். இப்போதான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளைட் என்ன பண்ணுது, இப்போ தான் அப்படியே லேண்ட்லேருந்து மேலே ஏறுது. நான் மேலே ஏறி வேற கீழே இறங்கணும். அதுக்குள்ள ஆர்வம் பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ 5ஐயும் நான் விளக்கிட்டேன்னா உங்களுக்கு சைவ சித்தாந்தம் திருமந்திரம் அதுக்குள்ள எண்ணம் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? இப்போ ஸ்தூல பஞ்சாட்சரம்னு சொன்னோம்ல, இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் என்ன எழுதுனீங்க அப்படியே நிப்பாட்டிங்க. இப்போ அது இறைவனுடைய திருப்பெயரை உணர்த்துதல். அது இப்போதான் உங்களுக்கு பாடம் கரெக்டாக வரும். கடவுளுடைய திருப்பெயரை உணர்த்துதல். இப்போ அதுக்கு உள்ள நான் பாடலை நான் சொல்லணும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் இருக்கா? இருக்கா? இந்த பாட்டை பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அது என்னன்னு தெரியுமா? அதான் தெரியல. அதான் இந்த வகுப்பு. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயவே நானறி விச்சையும். நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே. நமச்சிவாயவே நன்னெறி. திருப்பி சொல்லுங்க. நன்னெறி காட்டும். கொண்டுகிட்டு போய் சேர்க்காது. பிராக்கெட் போடுங்க. அவர் சரியாத்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்பர் பெருமான் சரியாத்தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம தான் சரியா புரிஞ்சிக்கல. சரிதானா? நமச்சிவாயவே நன்னெறி காட்டும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்க. யாருக்கு அது? பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகணுமா? வேணாம். இல்லை மந்திரி போஸ்ட் கிடைக்கணுமா? நமச்சிவாய மந்திரத்தை ஓதனா நன்னெறியெல்லாம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயவே நான் அறி இச்சையும். என்னுடைய ஆர்வமெல்லாம் தூண்டி விடுறது. நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே. நமச்சிவாயவே நன்னெறி காட்டும். இது அப்பர் பண்ணது தான். ஏன்னா இங்கே தேவாரம் தான். நான் சொல்கிறது எல்லாமே தேவாரம் தான். இந்த நமச்சிவாய மந்திரத்தில் இது ஒரு தூள பஞ்சாட்சரன்னு சொல்கிறது. வாழ்க்கையில் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுதானா? இப்போ இந்த இல்லை இருக்கட்டும். ஒன்று ஒன்றா அப்படியே இந்த நூல் எழுதி மாதிரி கொண்டாங்க. இந்த 5 எழுத்தை எங்கேயா எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த 5 எழுத்தை எங்கேருந்து எடுத்தாங்க அதை முதல்ல வேணும்ல. நமக்கு எத்தனை எழுத்து இருக்குது நம்ம தமிழில்? தமிழில் எத்தனை எழுத்துமா இருக்கு? திரும்ப 1ஆம் கிளாஸ் படிக்கணுமா? நான் காலையிலே சொன்னேன், கடவுள் நமக்கு கொடுத்த ஒரே கிஃப்ட் மறதி. 2வது கிஃப்ட் தூக்கம். நல்லது தானே? திரோதான சக்தி நல்லா வேலை செய்யுது. ஏன் தமிழில் எத்தனை எழுத்துங்க இருக்கு? வச்சுரா கூட 247 எழுத்துமா. நான் என்னங்க பண்ணுறது? நாம் இப்போ தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தீவிரமான சைவர் வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம். 247 எழுத்து நம்ம எழுத்து இல்லை. வெறும் 26 எழுத்தை வச்சு உலகத்தை ஆள்றாங்க. நம்ம இது யோக எழுத்து. தமிழ் யோக எழுத்து. ழ அப்படின்னு உச்சரித்தா இங்கே இருக்கக்கூடிய அண்ணாக்கில் இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் வைப்ரேஷன் ஆகிடும்.
அப்படியே அண்ணாக்கிலேருந்து சொட்டும் எல்லாம் உச்சரிச்சா யோகத்தில். அவ்வளோ பெரிய யோக எழுத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். வெறும் எனக்கு ஒரு இந்த ஆணி இப்படி போட்டுட்டேன்னு வச்சிங்களேன், இதை விளக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். இதை மட்டும் அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ பொக்கிஷன் நம்மள்கிட்ட இருக்குது. வெறும் நான் இதை கொடுங்க, நான் 2 மணி நேரம் விளக்குறதை வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. யோக எழுத்து சிவயோகிகள்லாம் சித்தராக மாறினாங்கன்னா தமிழ் எழுத்து வச்சா சித்தராக மாறினாங்க. தமிழ் எழுத்தில் அவ்வளோ யோகம் இருக்குது. யார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? யார் சொல்லிக் கொடுக்க போகிறா உங்களுக்கு இதெல்லாம்? சரி, இந்த 247 எழுத்தை நம்ம இந்த கன்சைஸ் பண்ணோம்னு வச்சிங்களேன், 50 + 1 51 வரும். 50 + 1 51. இந்த 51 எழுத்து 50 + 1, சில இடங்களில் 51ன்னே பாடியிருக்கார், சில இடங்களில் 50ன்னு பாடியிருக்கார் நம்ம திருமூலர். இந்த 51 தான் இந்த நடராஜருடைய சிலை இருக்குல்ல, விக்கிரகம் திருவாசி. அந்த திருவாசியில் 51 சுடர் இருக்கும். நீங்கள் போய் எண்ணி பாருங்கள். 51 சுடர் இருக்கணும். திருவாசகத்தில் எத்தனை தலைப்பு இருக்கு? அதை மட்டும் கரெக்டாக வச்சிருக்கீங்க. கந்தர அனுபூதியில் எத்தனை பாட்டு இருக்கு? அப்பா, ஒரே ஒரு குரல், சிம்ம குரல் 51. இந்த 51க்குள்ள 247 50க்குள்ள அடைச்சாச்சு. எப்போதுமே சுருக்கமாக இருக்கணும். இந்த 51ஐயும் ஓம் சேர்த்தா 51, ஓம் சேர்க்கலைன்னா 50. இந்த 50 51 இருக்கு இல்லையா, இதை இன்னும் சுருக்குனீங்கன்னா 5 எழுத்து. என்னைக்குமே இந்த இது இருக்குல்ல, நம்ம ஹோமியோபதி மருந்து, அதுக்கு என்ன அவ்வளோ எஃபெக்ட்? அதை பறித்து காய்ச்சி வடித்து திரும்ப காய்ச்சி வடித்து காய்ச்சி வடித்து ஜூஸ் இருக்குல்ல, அதுதான் ஹோமியோபதி. அது கன்சியஸ் சின்னதாக கொண்டாடுறாங்க, அதுதான் அவ்வளோ வேல்யூ. ஹோமியோபதி மருந்து மாதிரி 247 51 ஆக்கி, 51 50 ஆக்கி, 50லேருந்து 5 ஆக்கி நான் கொண்டுட்டு வந்துருக்கேன். இந்த 5க்குள்ளே தான் 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அறிந்த பின் 50 எழுத்தே 5 எழுத்தாமே. 50 எழுத்தை சுருக்கணும் என்ன வருது? 5 எழுத்துலாம் மாட்டேன். எது முக்கியம்? அவ்வளவு கன்சைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது 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 அப்புறம் பாருங்க, இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நம்மளுடைய திருமந்திரத்தில் ஒரு பாடல், இது 4ஆம் தந்திரம்னு ஒன்று இருக்குது. அது கண்ணாலேயாவது பாருங்கள், போய் கண்ணாலேயாவது பாருங்கள். ஏன்னா சக்கரங்கள் இருக்கும் அதில் நம்ம திருவம்பல சக்கரம், பேரம்பல சக்கரம் எல்லாமே இருக்குது. எல்லாமே அது ஏரொலி சக்கரம் எல்லாமே இருக்குது. நவாக்கிரி அதில் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். நகார மகார சிகார நடுவாய் எழுத வேணாமா? அதெல்லாம் அது போய் சரி பரவாயில்ல. நகார மகார சிகார நடுவாய். அப்போ ந ம சி நடுவில் மாட்டிக்கிச்சு. வகாரம் இரண்டும் வலியுடன் கூட்டி இந்த பக்கம் போயிடும். ஓகார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்கன்னா ஒலிக்க, சத்தம் போட, பேச. மகார முதல்வன் மனத்தகத்தானே. இப்போ நமசிவாய மந்திரத்தை சொல்லணும்னா என்ன கிடைக்கும்னா, அவருடைய பெயரை சொல்கிறதுனால சிவபெருமானை உச்சரிக்கிறதுக்கு உள்ள எலிஜிபிள் உங்களுக்கு கிடைக்கிது. அது நம என்பதுடன் சிகாரம் நடுவாய் நிற்க, வகாரத்தோடு இருக்குல்ல, ந ம சி இருக்குல்ல உயிர், இடகலை பிங்களை வலினா அந்த காற்று
வலியுடன் கூட்டி ஆன்மாவாகிய அந்த யகரத்துடன் கூட்டி ஓங்காரத்தை முதலாக வைத்துனா ஓம் நம சிவாய. யாருக்கு? பிரிகேஜியா எல்கேஜியா தெரியல. இது ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம ஓம் நம சிவாய அப்படி சொன்னோம்னா சிவபெருமான் நம்முடைய சித்தத்துக்குள் வருவான். ஒரு எட்டர், அவ்வளோதானே. இது நம்ம திருமந்திர பாடல். இப்போ நான் தேவாரத்தையும் இணைச்சிருக்கேன், திருமந்திரத்தையும் இணைச்சிருக்கேன், நமசிவாய மந்திரத்தினுடைய சிறப்பும் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டாவது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா மணி 5 மணி என்ன ஆகுது? சரி. ரெண்டாவது நுணுகி நுட்பமாக சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து சூக்குமம். நம்ம சூக்குமம் நுட்பமாக சொல்லக்கூடிய வடிவம். இது சிவாய நம. நான் எல்லாம் நெடில் போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துங்க. நான் ஒரு ஸ்டேஜில் நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த நெடில் எப்போ வரும், குறில் எப்போ வரும்னு சொல்ல போகிறேன். அப்படி ஞாபகமாக கேளுங்க. சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இது யார் சொன்ன? அது மட்டும் தெரியும். ஔவையார் மிகப்பெரிய ஞானி. அவருடைய நூலை ஆய்வு பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கலை. உண்மையான வார்த்தை. யாரும் துறக்க முடியாத இளமையை துறந்து கடவுளுடைய அருள் பெற்று தமிழ் பாட்டு பாடி ஞானியானவங்க. அந்த ஔவையாருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க காரைக்கிழமையார். காரைக்கிழமை யாரும் துறக்க முடியாத இளமையை துறந்து சிவபெருமான வேண்டி கடவுளோடு ஐக்கியம். 2 பேர், வேறு யாரும் இல்லை. சிவபெருமானுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? 2 முனிவர். அந்த காலத்து முனிவர் பதஞ்சலி முனிவர், வியாக்கரபாத முனிவர். அது துறவிகள் லிஸ்ட்டு. மனிதராக பிறந்தவங்க 2 பேர்ல உள்ள போனவங்க. மாணிக்க வாசகர் ஒருத்தர், காரைக்கிழமையர் ஒருத்தர். 63 நாயன்மான் எடுத்துட்டிங்கன்னா காரைக்கிழமையர் ஒருத்தர் தான் சிவபெருமானுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. மாணிக்க வாசகர் பக்கத்தில் இருக்கிறார், வேற யாருக்கும் இடம் இல்லை. புரியுது? இதெல்லாம் நுட்பமான செய்தி. சிவாய நம என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம உண்மை இலக்கம் படிச்சிருப்பீங்களா? அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம் முதலா ஓதின் அருள் நாடாது. இது என்னங்க நமச்சிவாய சொன்னா, நமச்சிவாயவே ஞானமும் கல்வின்னு சொன்னீங்க, நமச்சிவாயவே நன்னெறி காட்டும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உண்மை விளக்கத்தில் நம் முதலா ஓதின் அருள் நாடாதுன்னு சொல்றீங்களே, என்ன பண்றது? நாடும் அருள், அருள் நாட வேணும்னா சிம்முதலா ஓது நீ செப்பு, சிவத்தை முன்னால் வைத்து சிவாய நம என்று ஓதுங்கிறாங்க. இது என்ன செய்யறது சார்? இப்போ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிச்சா? இப்போ சிவாய நம்ம சொல்றதா நமச்சிவாய சொல்றதா? சிவாய நம்ம வந்துருச்சா? சரி, இப்போ சிவாய நம்ம ஓதனம்னா என்ன கிடைக்கும்னா, ஐயா பொருளும் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அந்த பொருளை அனுபவிக்கக்கூடிய நிலையும் கிடைக்கும். மூட்டை மூட்டையா அரிசியும் இருக்கும் வீட்டில், அதை அனுபவிக்கிறதுக்கு சக்கரை வியாதி இருக்காது. புரியுதா உங்களுக்கு? பொருள் கிடைச்சா அதை அனுபவிக்கணுமே, அதை அனுபவிக்கணும்னா சிவாய நம்ம சொல்லணும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம் திரு,
பணமும் அருளும். கேட்டுமா? போகமும் திருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாய் அம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. ஐயா, பணம் கிடைச்சா மட்டும் போறாதீங்கயா, அதை அனுபவிக்கணுமையா. ஏசி ரூம் கிடைச்சா பத்தாதீங்கயா, தூக்கமும் வரணும். என்ன வேணும் அப்போ? சிவாய நம்ம வேணுமா? சிவாய நம்மன்னு சொன்னீங்கன்னா நல்ல மருமக கிடைக்கும். நமச்சிவாய சொன்னீங்கன்னா சாவி கொத்த அந்த அம்மாட்ட கொடுத்துடணும் வந்த உடனே. ஆமா, இவங்களை பார்த்து சொல்றேன்னா புரியுதா? கொஞ்சம் புரியுது. ஐயா, இதுதான் கரெக்டு. சிவாய நமயன சித்தம் ஒருக்கி திருமந்திரம் அவாய மரவே அடிமையதாக்கி. திருமந்திரங்க சிவாய நமயன சித்தம் ஒருக்கி அவாயம் அறவே அடிமையதாக்கி. இது திருமந்திரத்தினுடைய வார்த்தை. கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. யார் பண்ண? நாவுக்கரசர் சிவாய நம சொல்லி திருநீர் பூசி முத்தி வாங்கிட்டார். வேற என்ன சொன்னாரு? நானேய தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னு மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் பேசம் பண்ணார். அப்ப சிவாய நம்ம மந்திரம் வீட்டா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல சார் நீங்க சொல்றது. அடுத்தது இது என்ன செய்யும்னா, இந்த இந்த சிவாய நம மந்திரம் சொன்னா என்ன நடக்கும்? ஒரு ஆக்டிவேஷன் உள்ள போய் உயிரில் போய் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த உயிரில் இருக்கிற ஆணவம் இருக்குல்ல, அழுக்கு கரை இருக்குல்ல, சாதாரண அழுக்கு இல்லைங்க. இந்த சட்டையில் வாழைத்தார் போட்டால் போமா, அந்த அழுக்கை எடுக்கிறது, அந்த அழுக்கு கரையை எடுக்கிறதுங்க. அது எது? சிவாய நம்மங்கிற மந்திரத்தை சொன்னால் உயிருக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை நீக்கி சிவத்தை தூக்கி உள்ளே போட்டுரும். இது வினையை நீக்கிறது, கடவுளோட சேர்க்கறது இந்த வேலை. சரிங்க, ரைட்டு, ஓகே, எல்லாம் கரெக்டு. இந்த பஞ்சபூதங்களால் அந்த பிரச்சனைலாம் வருது. இந்த எர்த்து குவாக்கு, நிலநடுக்கம், சுனாமி, பேரழிவு இதெல்லாம் வருது இல்லை? இப்போ சென்னையிலலாம் அப்பார்ட்மெண்ட்டு வாங்க பயப்படுறாங்க எல்லாரும், இவர் பயமுறுத்துறாங்க எல்லாரும் கடல் கொள்ள போகுதுன்னு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சிவாய நம்ம சொன்னால் போதும், தடுத்துடலாம். அப்படியே சந்தேகப்படுறீங்களா? நிச்சயம் நடக்கும். அங்கே வடவாக்கினின்னு அக்னி இருக்கு, இல்லைன்னா அந்த அக்னி இல்லைன்னா உள்ளே வந்துருமே. அங்கே அக்னியும் தடுத்தா முப்பாட்டுதாங்க. அக்னி தடுத்த அக்னி தடுத்து தள்ளி அந்த இதை தள்ளுது உள்ளே வராமல். உடம்புல ஒரு அக்னி இருக்குன்னு, உடம்புலையும் அக்னி இருக்குது. அதே மாதிரி உள்ள நுழையலாம், அப்படியே வச்சுருக்கேன். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும். ஐம்பூதம் பாட்டெல்லாம் புரியுது இல்லை? ஈஸியாக புரியும், சொல்லும்போதே புரியுது. அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும் அல்லவாறு சிவாய நம என்று நல்ல மேவிய நாதன் அடித்தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. அப்பர் பெருமான் பாடியிருக்காருங்க. ஏன் அதெல்லாம் அப்பர் பண்ணதுங்க? நாம் எல்லாம் லோயர். லோயர் என்னைக்கு அப்பரை கேட்கணுமா கேட்க வேணாமா?
சொல்லுங்கய்யா. அவர் அப்பருங்க பாயிட்டாரு. நம்மளாம் யாரு? நான் இன்னும் நம்மளாம் அப்பர் இல்லை, லோயரில் தான் இருக்கோம். அதெல்லாம் அப்பர் போனதை பார்த்து கேட்கணும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, 4 பேர் போன பாதையில் போகையாங்கிறாங்க. அந்த 4 பேர் யாரு? இந்த 4 பேர் தான். வேற எந்த 4 பேர்? இந்த 4 பேர் தான். அப்போ நம்ம சிவாயன மந்திரம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ சரி சார், இப்போ சிவாய நம்ம சொல்கிறதா சிவாய நம்ம சொல்கிறதா இதுக்கு கேள்வி. இப்போ ஓம் சொல்லலாமா ஓம் சேர்க்க சொல்லலாமான்னு இப்போ சொல்லிட்டேன். ஓமுக்குள்ளே சிவாய நம்ம இருக்குன்னா ஓம் சிவாய நமவும் சொல்லலாம், சிவாய நமவும் சொல்லலாம். ஓம் சிவாய நம்ம சொன்னோம்னா பிகினிங் ஸ்டேஜ், சிவாய நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் முதிர்ந்த ஸ்டேஜ். உங்களுடைய பக்குவம். சிவாய நம்ம சொல்றதா சிவைய நம்ம சொல்றதான்னு காலைல கேட்டாங்க யாரோ. என்ன சொல்லலாம்? நான் சொல்லவா? சிவய நமன்னா சி வ ய ந ம எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை தான். சிவாய நம்ம சொன்னா வாவுக்கு 2 மாத்திரை கொடுக்கணும். வா யாரை குறிக்க? வாங்கிறது யாரை குறிக்குது? சக்தியை குறிக்குது. அப்ப சக்திக்கு 2 மாத்திரை, சீக்கு 1 மாத்திரை. இது நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? அது நியாயம் இல்லை. ஏன்னா இது காக்கா பிடிக்கிற கேஸு. இதுக்கு காக்கானா கால் கையை பிடிக்கிற கேஸு. காக்கானா அது காக்கா பிடிக்கிறது இல்லை, கால் கை பிடித்தல் காக்கா பிடித்தல். இப்போ இன்னைக்கா தெரிஞ்சுங்க. அதை அந்த பராசக்தியினுடைய கை காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டு கூத்தாடி சகாயத்தை வாங்கிக்கிட்டு சிவபெருமான்கிட்ட போகிறதுக்கு அந்த அம்பாளுக்கு ஐஸ் வைக்கிற கேஸு 2 மாத்திரை. புரியுதா? சிவாய நம்ம சி பா ய ந நம்ம விட்டுருங்க. ய பாவிட்ட போயிடுச்சா? ஐஸ் வச்ச உடனே இந்த சக்தி என்ன பண்ணுது? இந்த யாவை அழைச்சிக்கிட்டு போய் சீட்டை ஒப்படைச்சிருது. சீட்டை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் 2 கொடுப்போமா உங்களுக்கு? நான் வந்துட்டேன், உனக்கு 1 தான் கொடுப்பேன். இப்போ சிவைய நம்ம தான். புரியுதா? நம்ம இப்போ 2 வாங்கின ரைட்டு தான். சீட்டை ஒப்படைச்சாச்சு. அப்புறத்துக்கு நம்ம அது வா இதுக்கு 2 மாத்திரை 1 மாத்திரை போ, ஈக்குவல் ரைட்டு போ. அப்போ சிவைய நம்ம சொல்லலாம். அப்போ உள்ளார நுழையிற வரைக்கும் தான் சிவாய நம்ம. கடவுளோட ஐக்கியமானதுக்கு அப்புறம் ஆல் ஆர் ஈக்குவல். இப்போ இனிமேலுக்கு டவுட் வரக்கூடாது. சிவைய நம்ம வந்துருச்சா? அதனால தான் திருமுறைகள் ஆசிரியர்கள் எல்லாம் சிவாய நம்மன்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் எல்லாம் சிவைய நம்மன்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் எல்லாம் இறைவனை தேடுபவர்கள், சித்தர்கள் எல்லாம் இறைவனை கண்டு தெளிந்தவர்கள். கொஞ்சம் இந்த பாட்டு வேற அந்த பாட்டு வேற. சரி, இப்போ ஓரளவுக்கு அந்த புரிஞ்சு போச்சா? அடுத்தது 3வது என்ன சொல்லியிருக்கேன், நீங்களே சொல்லுங்க. அதிசூக்க பஞ்சாட்சரம் அதானே? அதை சொல்லுங்க. அதிசூக்க பஞ்சாட்சரம் தானே? சரி, அது காரண பஞ்சாட்சரம் சொன்னா அதையும் சேர்த்துங்க. இப்போ 5 சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ சிவாய சிவசிவ எங்கே வருது? வருதா? சிவாய நம்மளுடைய இந்த நமங்கிறது இருக்குல்ல, நமங்கிறது மாங்கிறது ஆணவம், நாங்கிறது மறைப்பு சக்தி. இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையாங்க? இல்லை அலர்ட்டாக இருக்கீங்களா? அலர்ட்டாக இருக்கீங்களா? 35 கருவிகள் வேலை செய்யுதா? சாக்கத்தில் இருக்கீங்களா?
அதில் சொன்னாங்கல்ல, சாக்கரம் சொப்பனம் சுடுத்தி துரியம் துரியாது தான் 35 கறி வேலை செஞ்சால் ஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு தான். அப்போ ரைட்டு, காப்பி வண்டியில் இல்லை. ரைட். இப்போ இந்த சிவசிவ என்கிலர் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ சிவசிவ என்றிடை தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன இது திருமந்திரம் தானே. அதில் எங்கெங்க நம்ம போச்சு? நம்ம என்னாச்சு விட்டாருங்க. ஏன் தெரியுமா? ஹையர் லெவல். ஹையர் லெவலுக்கு வரும்போது மா வேலை இல்லை, நான் வேலை இல்லை. புரியுதா? எல்லாருக்கும் ஒரே மந்திரம் கிடையாது. சொன்னா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் தீட்சை கொடுத்தேன்னா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன். சில பேருக்கு சிவாய நம்ம கொடுப்பேன், சில பேருக்கு நமச்சிவாய கொடுப்பேன், சில பேருக்கு சிவாய வசி கொடுப்பேன், சில பேருக்கு சிவாய சிவ கொடுப்பேன். நான் தீட்சை கொடுக்குறேன், பக்குவம் பார்த்து கொடுத்துருவேன். தெரிஞ்சிடும், பார்த்த உடனே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இப்போ 3ஆவது ஸ்டேஜ் வந்துட்டேன். இப்போ சிவசிவ இப்போ நம்ம இல்லை, அப்படியே இருங்க. அது இன்னும் நான் வரல, அந்த பாட்டுக்கு இன்னும் வரல. இப்போ திருமுறைகள் மொத்தம் 7, மொத்தம் எத்தனை? திருமுறைகள் 12. சரி, இதில் அப்பர் சுவாமிகள் பண்ணது எத்தனை? என்னன்னா 4, 5, 6. நல்லா கேட்டுங்க, எல்லாரும் கேட்டுங்க. 4, 5, 6. நடுவில் இது 5ஆம் திருமுறையா? சரி, 5ஆம் திருமுறை தானே? சரி, 5ஆம் திருமுறையில் 5ஆம் திருமுறையில் 1015 பாட்டு இருக்குது. இந்த 1015 பாட்டில் அதில் வந்து பதிகம் வந்து 100 பதிகம். இதில் நடு பதிகம் 51. 4, 5, 6ல் 5 எடுத்தீங்கன்னா அதில் 100 பதிகத்தில் 50 தள்ளிட்டீங்கன்னா நடு பதிகம் 51ஆவது பதிகம். நடு பதிகம். அந்த நடு பதிகத்தில் 11 பாட்டு இருக்குல்ல, அந்த 11 பாட்டில் 6ஆவது பாட்டு நடு வந்துருச்சா? நட்டன் நடுவில் வச்சிருக்காரு இந்த பாட்டை. இந்த பாட்டை கொண்டு வந்து சிவாய நம்ம தான் போயிடுச்சு, அது இன்னும் கட்டிட்டு அழுகுறீங்க. அது ரூல்ட் அவுட். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். என்ன சொல்கிறார் அதில்? நட்ட நடுவில் சிவாய சொல்லுங்க. விண்ணினார் பணிந்தேத்த வியப்புரு மண்ணினார் மறவாது சிவாய என்று. நென்னினாருக்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாளைத்துறையாரே. நம்ம கும்பகோணத்துக்கும் பக்கத்தில், தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் திருப்பாளைத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது. நெற்களஞ்சியம் இருக்குது அந்த ஊரில். அந்த திருப்பாளைத்துறையில் அப்பர் பெருமான் பாடினது. நடுவில் சிவாய என்று. அப்போ என்ன சொல்லிட்டாரு? இந்த நமங்கிற சப்ஜெக்டை கட் பண்ணி எடுத்துட்டாரு. சிவாய என்று ஓதுங்கள். புரியுதா? நீங்கள் சிவாய சிவாயன்னு ஓத முடியலையே அப்படின்னா சிவாய சிவ சிவாய. இப்போ நெடில் சொல்கிறதா இல்லையான்னா நெடிலுக்கு இடம் கொடுத்துட்டேனே. இப்போ சிவாய சிவ சொல்கிறத விட எது பெஸ்ட்டு? இப்போ சிவய சிவ அப்படிதானே? இப்போ நீங்கள் எங்கே மாட்டிருக்கீங்க? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சிவய சிவ சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டேஜ் என்ன? இப்போ இங்கே சிவம், இங்கே வ சக்தி, இங்கே ய உயிர், இங்கே சி, இந்த ய வ சிவ சிவய சிவ. இந்த பக்கம் பார்த்தா சிவ, இந்த பக்கம் பார்த்தா சிவ, நடுவில் ய. நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா இனிமேலுக்கு பற்று பாசத்துக்கு போக முடியாது. அப்போ முத்தி வேணும்னா சிவய சிவ ஓதுங்க. முத்தி பஞ்சாட்சரம்னு பேர். இது பேர் என்ன? இப்போ நீங்கள் ஓதலாமா? நம்ம பற்று பாசம் இருக்குது,
இதை முதல்ல அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணணும். புரியுதா? அதனால தான் அவர் சார் சிவைய சிவ சொல்கிறீங்களே, நல்லா கேட்டுங்க, சிவைய சிவ சொல்கிறீங்களே, திருமூலர் வந்து சிவசிவங்கிறாரு, இதில் என்ன சார் பிரச்சனை? இல்லை என்ன அங்கே ஒரு பிரச்சனை இருக்க சொல்லுங்க யாராவது. ஐயா அதை விட்டுங்க. இப்போ சிவ சிவ புரியுதா? இவர் என்ன சொல்றாரு? சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் மாவர், சிவசிவ என்ன சிவகதி கிடைக்கின்றார். அப்போ சிவசிவன் ஓத சொல்றார். எங்கே சொல்றாருன்னா இந்த பக்கம் இந்த பராசக்தி நடுவில் இருக்கா இல்லையா, நடுவில் இருக்குல்ல, இது என்ன பண்ணிடுச்சு, இந்த யாவை கொண்டுகிட்டு போய் இந்த சீல போய் சேர்த்து விட்டுருச்சு. அப்போ நீங்கள் இல்லை, நீங்கள் முத்தில இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் கலந்துட்டீங்க, சிவத்தில் கலந்துட்டீங்கன்னா சிவசிவ சொல்லலாம். அப்போ தான் ஒரு தண்ணியும் உப்பும் கலந்தா, உப்பு தண்ணி சொன்னாங்கல்ல காலையில், அப்போ தண்ணியில் உப்பு கலந்தா உப்போடு சேர்ந்த தண்ணியோட சேர்ந்த உப்பு பிரிக்க முடியாமல் தண்ணி இடம் கொடுத்துருச்சு, உப்பு போய் கலந்துருச்சு. அதனால் அது மெர்ஜானதுனால நாம் சிவத்தோடு கலந்துட்டதுனால நமக்குன்னு ஒன்று இல்லை, நமக்குன்னு ஒன்று எல்லாம் அற இழந்த நலம்ங்கிறார் கந்தர் அனுபூதியில். எல்லாம் அற இழந்த நலம். அப்போ எனக்குன்னு ஒன்றும் இல்லையே, நான் யார்? சிவத்தோடு நான் கலந்துட்டேன். இப்போ சிவசிவன், இந்த சிவசிவங்கிறது தான் முத்தி பஞ்சாட்சரம். இது இந்த முத்தி பஞ்சாட்சரத்துக்கு இன்னொரு பேர் அதிசுக பஞ்சாட்சரம், இன்னொரு பேர் காரண பஞ்சாட்சரம். வெரி குட், காரண பஞ்சாட்சரம். இதை இங்கே பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, திருவருட்பயனிலே வருது. இது நான் சொல்ற செய்தி திருவருட்பயனில் வருது. நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் 6 மாதம் கற்ற கல்வியே 6 நாள் பழகலைன்னா மறந்துடுவோம். அதெல்லாம் முக்கியம். என்ன தொடர்ச்சி இருக்கணும். படிக்கிறோம் மறந்துடுவோம், படிக்கிறோம் மறந்துடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. டச் இருக்கணும், ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதனால தான் இப்போ பிரச்சனை. இப்போ எல்லாருமே சித்தாந்தம் படித்தவங்க தான். ஏதோ 2-3 பேர் தான் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எல்லாருமே நியூ கமர் மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறது ஒரு ஹையர் லெவலில் பாடம் நடத்திட்டு இருக்கேன். அந்த திருவருட்பயனில் வா சி அருளி எதை வாழ்விக்கும். வா என்ற பராசக்தி சீயை யாவுக்கு அருளி அந்த யா என்ற உயிரை வாழ்விக்கும். எங்க? சிவபெருமான் திருவடி கீழே. உண்மைகளுக்கு திருவருட்பயனில் தான் இருக்குது. கடைசியில் வரும், திருவேந்திரத்தில் வரும். மற்றதுவே ஆசில் உருவமாம் அங்கு. அங்கே ஆசன குற்றம் இல்லாத அங்கே போய் மெரிஜாயிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்னா, திருமந்திரத்தில் எழுத்தை அழுத்தும் எழுத்தறியாரேங்கிறாரு. ஒரு எழுத்தை அழுத்தக்கூடிய எழுத்து எது? யா என்ற எழுத்தை அழுத்தக்கூடிய எழுத்து வா. அந்த வாங்கிற எழுத்து சீகிட்ட போயிடுச்சுன்னா அந்த சி என்ன பண்ணோம், நம்ம யாவை பிடிச்சி அழுத்தி விட்டுரும். எதுக்கிட்ட? சிவத்துக்குள்ள போய் மாட்டிப்போம். அழுத்திட்டோம்னா நம்ம தப்பிக்க முடியாது. அதுதான் முத்தி. இப்போ காலைல காப்பி குடிச்சிங்க, அதில் பிரிய முடியுமா? முத்தியில் மாட்டிக்கிட்டீங்க அதில். அப்போ என்ன ஆகும்? அந்த மும்மலங்களும் நீங்கி பராசக்தியும் சிவமும் சேர்க்கக்கூடிய இடத்துல அப்படியே உட்காந்து. அப்போ அந்த நிலை என்ன? காலை சொன்னாங்களே இன்புறு நிலைன்னு. இன்புறும் நிலைன்னா பேரானந்தத்தை இறைவன் கொடுக்க, ஆன்மா அதனை வாங்கிக் கொள்ள, பேரானந்தத்தில் இருக்கக்கூடிய நிலை. புரியுதா? அப்போ அந்த நிலை என்ன? முத்தி நெறி அறியாத
மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து இங்க வாங்க சிவமாக்கி யார் யார் யார யார் யார யாவ சி அப்ப ஏன் சிவமம் ஆயிடுது? சிவம்னா கடவுளா இல்ல, சிவத்தன்மை அடையுது. சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையென கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. யாருக்கு வேலை செய்யறது? இந்த அம்மாவுக்கு 2 மாத்திரை வேணாம், 1 மாத்திரை போறோம் போ. வாங்கியாச்சுல முக்தி, அப்புறம் என்ன வேலை? காலைல காப்பி குடிச்சிங்க, வேலை முடிஞ்சு போச்சு. காப்பியில் என்னென்ன இருந்துச்சு? சரி, பால், சர்க்கரை, டிகேஷன் 3 கலந்துட்டீங்க. 3 கலந்தால் தான் முக்தி, அதானே? கலந்தாச்சு, பிரிங்க பார்ப்பாங்க. நீங்கள் பிரித்து காட்டுங்க. காப்பிலேருந்து யாராவது பால் தனியாக சர்க்கரை தனியாக டிக்கெட் தனியாக பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன செய்யலாம்? உங்களுக்கு இன்னைக்கே 1 லட்சம் கொடுத்துட்றேன். அதுதான் 1 லட்சம். 1 லட்சம் அதுக்கு தானே. பிரிக்க முடியாது. சிவத்தோடு சேர்ந்த ஆன்மாவை பிரிக்க முடியாது. மறுபிறப்பு இல்லை. சேர்ந்தாச்சு, அப்புறம் என்ன? காப்பியை குடிச்சாச்சு, அப்புறம் என்னங்க? 6 போகுதுன்னா போய் கடலில் விழுந்தா முடிஞ்சு போச்சு இல்லை, அப்புறம் என்ன திருப்பியும் வருது? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன காரைக்கிழமை வர்றாங்க? திருவாலங்காட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, திரும்பி வந்தாங்களா? வரத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா முத்தியில கலந்தவங்க திரும்பி வரமாட்டாங்க. தெரிஞ்சா கீழே உழுந்தா முளைச்சிரும், கீழே உழுந்தா முளைச்சிருவோம். கீழே உழாம இருக்கிறது வழியை பாருங்க. ஐயா, பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? இறக்காம இருக்கணும். மீண்டும் பிறக்காம இருக்கணும்னு என்னங்க வழி? இறக்காம இருந்தா பிறக்க வேண்டியதில்ல. நீ ஏன் இறக்குறீங்க? உயிர் இருக்கும்போது இறக்காம போட வேண்டியதானே? புரியுதா? அவங்கெல்லாம் போனாங்கல்ல, நம்ம ஏன் போகல? அவங்க தான் போனாங்க, நம்மளால போக முடியாதா? நம்மளாலும் முடியும். ஆனால் அது தூண்டி விடுறதுக்கு சரியான ஒரு குரு இல்லை. அதுதான் நீ தலைப்பை நான் தேடி எடுத்தேன். இன்னைக்கு வரணும்னு வந்தேன். இன்னைக்கு நான் வரணும். நாளைக்கு திருவாசகம், இன்னைக்கு இந்த குரு உணர்த்தும் முறை பஞ்சாட்சரத்தை நீ சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காகவே இந்த தலைப்பை இன்னைக்கு தேடி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எத்தனை ஆச்சு? இப்போ 3 தான் சொல்லியிருக்கான். இன்னும் 2 இருக்குங்க. மகா காரண பஞ்சாட்சரம் இருக்கா? அது ஒன்று இருக்க. மகா காரண பஞ்சாட்சரம் இருக்குல்ல, அது உள்ள என்ன இருக்கு? காரண பஞ்சாட்சரம் சொல்லியாச்சு சிவ. மகா காரண பஞ்சாட்சரம் சி ஒன்று இருக்க. மகா மனு, அதான் மனு மகா காரணம் 2 ஒன்று தானே. மனுங்கிறது ஒன்று தான். மனுனாலும் சி தான், மகா காரணம்னாலும் குழப்பமா இருக்கா இல்லையா? கொஞ்சம் குழப்புது. அதுதான் இப்படி பிடிச்சிங்க. நம்ம சிவாய சிவாய நம்ம சிவய சிவ சிவ சி அதோட வச்சுங்க. கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம சியை பற்றி பேச போகிறேங்க. இந்த சிக்கு என்ன சார் பண்ணுறது? இங்கே சியில் என்ன பண்ணுறது? இந்த சியில் தான் ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு. இப்போ சிங்கிறது கடவுள், இப்படி தானே? சரி, இங்கே யா இல்லை, வெறும் சின்னு சொல்லி பாருங்க, வருமா பார்ப்போம். வரவே வராது.
எப்போ வரும்னா சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் மருந்தில்லை. கந்தர் அனுபூதி. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற சொல்லற மௌனம், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை. அம்மா பொருள் இல்லை. நாம் எப்படி படிக்கிறோம்? அம்மா பொருள் அம்மா பொருள். மான பெருசு, மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லனே. அமைதியாக உட்காந்துருப்பீங்க. எங்கே உட்காந்துருக்கீங்கன்னா அங்கே நம்ம தான் ஏற்கனவே போயிடுச்சு, ஏங்கிறதும் போயிடுச்சு, வாங்கிறதும் போயிடுச்சு, சீக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. அப்போ யார் விட்ட மாட்டிக்கிட்டா? கடவுள்கிட்ட நுழைஞ்சிட்டீங்க. யானாகிய என்னை, யானாகிய என்னை விழுங்கி, யார் விழுங்கிட்டா? அவர் விழுங்கிட்டாருங்க. அதுக்கு தான் சொன்னேன், அடியார அவர் விடமாட்டார். அவருக்கு ரொம்ப ஸ்கேர்சிட்டி அடியார், புரியுதா? விடமாட்டார். நம்ம சரியான பால் இருந்தால் கடவுளோட பேசலாம், சிவபெருமானோட நேரடியாக பேசலாம். எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு தர நேராக பேசலாம். அப்படி வரலன்னா இல்லை, வரலன்னா யாருக்கு குற்றம் ஒன்றும் செய்ததில்லை ஒத்தையாக்கினீர், மற்றை கண்தான் தாராது ஒழிந்தால் ஓயா என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். கொடுத்தாரா இல்லையா? ஓடி வந்து கொடுப்பாரு. கொடுக்கலன்னா அவருக்கு பிரச்சனை. ஏன் பொழுதுனிக்கு சிவாய நம்ம சொல்லிட்டு சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிய. பிரச்சனை யாருக்கு? ஊரில் உள்ளவங்களாம் உங்களை கேட்பாங்க. அவருக்கு பழி, அவருக்கு நீரே பழிபட்டீர், உனக்கு இல்லையா பழி சொல்லிட்டீங்கன்னா உடையாந்துருவார். நாம் திருமுறைகளை யாரும் சரியாக அணுகலை. அதனால் சீ உள்ளே போச்சுன்னா சீகிட்ட யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் வெறும் தானாகி நின்றது தற்பரமே. கந்தருடைய அனுபூதி பாட்டு, புரியுதா? அதில் போய் நம்ம நிற்கணும். அதில் போய் நின்னோம்னா மௌன சமாதி வரும். மௌன சமாதியில் போய் உட்காந்துட்டோம்னா நம்ம கடவுளோட ஐக்கியமாயிட்டோம்னா கடவுளாம் தன்மையை இந்த ஆன்மா அடையும். அந்த முத்தி எங்கே கிடைக்கும்னா, கடவுள் எங்கே இருக்காரு? உங்களுக்குள்ள தான் இருக்காரு. உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறதுனால முத்தி உங்களுக்குள்ள தான் கிடைக்கும். உயிர் உள்ள போதே முத்தி கிடைக்கும். அது பரமுத்தியா பதமுத்தியாங்கிறது அடுத்த கொஸ்டின் வச்சுப்போம். முத்தி கிடைச்சிடும். அதனால் அவங்கவுங்களுடைய முத்தியை, அவங்கவுங்களுடைய கடவுளை எல்லாம் உங்களுடைய பார்த்துக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? மோன சமாதியில் செயலற்ற நிலை, வெளி உணர்வு இல்லாத நிலை, நான் என்ற உணர்வு நீங்கிய நிலை, ஊன் கெட்டு உயிர் கெட்டு, சொல்லுங்க, உணர்வு கெட்டு என் உள்ளவும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. என்ன அருமையான பண்ண மறந்து பண்ணார் இல்லை இல்லைங்க. மாணிக்க வாசகருடைய முழு அனுபவம் திருவாசகம். மாணிக்க வாசகருடைய முழு அனுபவம் திருவாசகம். அவர் என்னென்னலாம் அனுபவிச்சாரோ சொல்றாரு. என் ஒவ்வொன்றும் கெட்டு போச்சுங்கிறாரு, என் உயிர் கெட்டு போச்சுங்கிறாரு, என்னுடைய உணர்வும் கெட்டு போச்சுங்கிறாரு, என் உள்ளமும் போயிடுச்சுங்கிறாரு. வேற என்ன? நான் கெட்டவா, நான் என்ற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என்ன அர்த்தம்? அப்படியே கடவுள்கிட்ட போய் ஐக்கியம். அதுதான் மாணிக்க வாசகர் எங்கள் உள்ள நுழைஞ்சது. நான் கெட்டது என்று பேர் போச்சு, என் ஒன்று உயிர் எல்லாமே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அந்த நிலை. அப்படியே உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் எட்ஜி. சரி, உயிர் போமான்னா உயிர் போவாது. ஏன் போகலன்னா அந்த வினையை அனுபவிக்கிற காலம் வரைக்கும் உடம்பு இருக்கும், புரியுதா? உடம்பு இருக்கும்போதே அந்த முத்தியை வாங்கிடலாம். அந்த உடம்பு எப்போ பிரியணுங்கிறதோ அந்த நேரம் வரும்போது உடம்பு மட்டும் பிரியும். அந்த உயிருக்குள்ளே இருக்கிற கடவுளோட ஆன்மாவோட
அந்த கடவுளோட நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து போகும்போது முத்தியிலே கலந்துடும், அதுக்கப்புறம் பிறக்காது. புரியுதுங்களா? அந்த நிலைக்கு நம்ம போகணும். அப்போ தான் சொல்கிறாரு இந்த பாட்டில் அணைந்தோர் தன்மையில். இப்போ மிர்ஜை நாளைக்கு நடத்துவாங்க உங்களுக்கு இந்த பாடம், இந்த அநேகமாக திருவருட்பயனில் வருது. இது அணைந்தோர் ஜீவன் முத்திர நிலையில் அணைந்தும் போது எல்லாரும் பாருங்க, ஒழிந்தேன் பிறவி. பிறவி பூஜா மறுபிறவி இல்லை. அதான் சொல்கிறேன், பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? இறக்காமல் இருக்கிறதுக்கு வழி ஒழிந்தேன் பிறவி. உறவென்னும் பாசம், இது நம்மளை கெடுக்கிறதே அந்த உறவு தான். குற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனாகும் இனி அமையும், குற்றாலத்து அமைந்துரையும், கூத்தாவும் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. எங்கே உருகுறோம்? தண்ணி இந்த பக்கம் வரணும். அதான் உருகி உருகி கடைக்கண் வழியாக ஊற்றுச்சுன்னா கடவுளோட ஆனந்த கண்ணீர் விடுறீங்கன்னு அர்த்தம். நான் கோயிலில் பார்க்குறேன், யாருக்கு கண்ணுலேயும் இந்த தண்ணி வரவே இல்லை, எல்லாம் இந்த பக்கமாக வருது. இந்த பக்கமாக தண்ணி வந்தால் உப்பு தண்ணி, உப்பு கரிக்கும், அது சோக கண்ணீர். அது இல்லை, இந்த பக்கமாக தண்ணி வந்தால் ஆனந்த கண்ணீர், அது உப்பு கரிக்காது. நீ டெஸ்ட் பண்ணலை, ஏன்னா நமக்கு வரல. புரியுதா? அப்போ சொல்கிறாரு, ஒழிந்தேன் பிறவி, உறவென்னும் பாசம் கழிந்தேன், கடவுளும் நானும் ஒன்றானேன். ஒன்றுன்னு என்ன அர்த்தம்? மிங்கலாயிடுச்சு. அழிந்து அங்கு இனிமரும் மார்க்கமும் வேண்டேன். அப்புறம் என்ன, கடவுள்கிட்ட போய் ஐக்கியமானதுக்கு அப்புறம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார், நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு மேலே ஒன்று என்ன இருக்குது? அதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது? அது ஒரு வான் பயன், அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ செழும் சார்புடைய சிவனை கண்டேனே. வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாக நம்ம என்ன வேணும்னா கடவுளோடு இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கிட்டோம்னா சிவாய நம்ம மந்திரத்துக்குள்ளேயே அவ்வளோ விஷயம் இருக்குது. இதைத்தான் 4 பெருமக்களுமே பஞ்சாக்கர பதிகம் பாடியிருக்காங்க. எல்லாரும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது கடைசியில் ஒரே ஒரு நிலையை சொல்லி அதை சொல்கிறேன். இந்த கைலாயத்தில் இது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போனார். கைலாயத்திலேருந்து வந்துட்டு கைலாயத்துக்கு போனவர் அவர் தான் இல்லை, வேறு அங்கேயும் வந்தாங்க. வந்துட்டு போனார், வந்தார், நல்லா ஞான சம்பந்தருடைய பதிகம் அவருடைய பதிகத்தெல்லாம் பார்த்தாரு. அவரும் ஐக்கியமானார், நிறையா பாடினார். ஞான சம்பந்தர் ஆச்சால்புரத்தில் ஜோதியில் கலந்தார். அப்பர் பெருமான் இந்த இதில் திருப்புகலூரில் அக்னிமுசர் கோயிலில் அக்னியில் கலந்துட்டார். மாணிக்க வாசகர் நம்முடைய சிதம்பரத்தில் நடராஜோட கலந்துட்டார். அவங்களுடைய உடம்பு எதுவுமே கீழே விழலை. இதையா யாருக்குமே ஜீவசமாதி இல்லை, யாரும் கீழே விழலை, எல்லாம் ஜோதியில் கலந்துட்டாங்க. இல்லைன்னா காற்றுல கலக்கலாம், காற்றுல நம்ம உடம்பை கரைக்கலாம், அதுக்கு இந்த இடம் இல்லை. காற்றுல கரைச்சிக்கலாம், ஒன்றும் ஜோதியில் கலக்கணும். அவங்கெல்லாம் கலந்துட்டாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே அழைப்பு கொடுத்துட்டார். யோ கமான் முடிச்சிட்டார். 18 வயசு சிவபெருமான் அழைப்பு கொடுத்துட்டார். வான் திருவஞ்ச களத்தில் இருக்கிறாரா, வந்த வேலை முடிஞ்சு போச்சுப்பா, நீ 2 கண்ணால் பார்த்த, 2 கண்ணை எடுத்துகிட்டு வேற கண்ணை கொடுத்துக்கிட்டேன், வினை முடிஞ்சு போச்சு, யூ கமான். புரியும் நினைக்கிறேன். அந்த கண்ணை எடுத்துகிட்டு வேற கண்ணை கொடுத்து விட்டார், வேற கண்ணை கொடுத்துட்டார். அவருக்கே அந்த கதின்னா யோசனை பண்ணி பார்த்து திருமுறை படிக்கணும் நல்லா. அதனால் இது ஒரு நல்ல பாதை. நம்முடைய மனசை எங்கேயும் விடாமல் கூடுமான வரைக்கும் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆன்மாவில் கடவுள் உட்காந்துருவார். நமக்கு நேரம் கிடைக்கும்போது அவர் பிளான் பண்ணி வச்சுருப்பாரு, அதன்படி பார்க்கலாம். இப்போ கைலாயத்துக்கு அவர் போகிறார்.
எப்படி போகிறாரு? தானெனை முன் படைத்தான், தானெனை முன் படைத்தான், அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானென்னை வந்தெதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு பாடிட்டார். அப்படியே பாடிக்கிட்டு திருவஞ்சக்களத்துலேருந்து அழைப்பு கொடுத்து ஸ்பெஷல் விசா கொடுத்துருக்காருங்க. விசா கொடுத்து எந்த விதமான ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் விசா கொடுத்து அங்கே வெள்ளை யானை அனுப்பி அழகாக அப்படி போகிறாரு. போய் எங்கேருந்து போய் சுந்தரர் அங்கே போகிறாரு. போகும்போது சும்மா போகல, தன்னுடைய அதுவே பெரிய பிரச்சனை. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாத போயிட்டார், சேரமான் பெருமாள்கிட்ட சொல்லாத வேற போயிட்டார். அவரு கோச்சிக்கிட்டார். அவரு அங்கேருந்து பாடி அங்கே அவரு குதிரையில் உட்காந்துக்கிட்டு நான் சிவாயின மந்திரத்தை சொல்லி அவரு போகிறாரு. அங்கே போனோன்னா நட்சத்திரம் அவர் நந்தியம் பெருமான் ஸ்டாப், உனக்கு விசாரில் கெட் அவுட்டுன்ட்டாரு. இன்னைக்கு நான் வந்து உன்னை யாருக்கு வர சொன்னான்? சுந்தருக்கு தான் அழைப்பு உனக்கு இல்லைன்ட்டாரு. அப்போ சுந்தரர் உள்ளார போய் சிவபெருமான்கிட்ட சொல்லி சேரமான் பெருமாள் நண்பர் அவரு தான் சேர்த்து வச்சார், அது வேறு விஷயம், அப்புறம் பேசுவோம். அவருடைய ஆடல் இது சொல்லி நல்லா பாடுவாருங்கன்னாரு, நல்லா பாடுவாருங்கன்னாரு. உடனே என்ன பண்ணார், கூப்பிட்டுவான்னு சொல்லி அங்கே கைலாயத்தில் போய் திருக்கைலாய ஞான உலா பாடி பாடி அதுக்கப்புறம் அவரை அந்த சேரமான் பெருமாள் அங்கே சேர்க்க வச்சு விட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீடரையும் விட்டுட்டு போயிட்டார் போகும்போது. யார்? எங்கள் சீடர் இருக்கார், மண்டை ஓட்டை உடச்சிட்டு போனார். 63 நாயன்மாரில் வர்றார் யோகி பெருமையிலே குறும்பர். அவரை விட்டுட்டு போயிட்டார். அவரு எப்படி இப்படியே உட்காந்தாரு. இப்படியே உட்காந்தோம்னா கண்ணில் அப்படியே சுந்தரர் போகிறத பார்த்துட்டே இருக்கார். ஆஹா, நம்மளோட குரு சுந்தரர் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணாருன்னா இந்த இடத்துல மண்டை ஓட்டை உடச்சிட்டார். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மண்டை ஓட்டை உடச்சிட்டு இந்த ஆன்மாவை உடம்புலேருந்து பிரித்து அவரு போகிறார். அவரு அங்கே நேரம் கைலாயத்துக்கு போகிறார். இப்போ ஒரு நட்பு எப்படி இருக்கணும்னா கைலாயம் வரைக்கும் தொடரணும். நட்பு எப்படி இருக்கணும்? கைலாயம் வரைக்கும் தொடரணும். அதுதான் நட்பு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் இருந்த நட்பு கைலாயம் வரைக்கும் தொடர்ந்துச்சு. அது எதுக்கு இவ்வளவும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்த பாதை புண்ணியம் பண்ணவங்களுக்குத்தான் சைவ சித்தாந்தம் படிக்க முடியும். ரெண்டாவது, கடவுளோட பேசி கடவுளோட ஐக்கியமானோம்னா ஒரே ஒரு பாதை. நீ எத்தனை பிறவி எடுக்கிறீங்களோ தெரியாது. நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதுலேயும் குறிப்பாக சிவஞான போதத்தை படித்து உணர்ந்து திருமுறையில் வாழ்ந்தால் தான் கடவுளோட ஐக்கியமாக முடியும். இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு. நல்லா பயன்படுத்திக்க வேண்டும். எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டி செம்பெருமான் நடராஜ பெருமானுடைய திருவடியை வணங்கி வேண்டி நிறைவு செய்கிறேன். வான்முயில் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் போன்முறை அரசு செய்க குறைவீழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நல் தவம் வேலி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய் திருச்சிற்றம்பலம்.